காய்ஸ், இந்த மலையில் பார்த்தீங்கன்னா சிகரெட் டப்பா தான் ரொம்பவும் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 சிகரெட் டப்பா பக்கம் போய்க்கிருப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி சிகரெட்டு இந்த மாதிரி குடிக்கிறான்னா இந்த வீடியோ அவனுக்கு ஷேர் பண்ணிவிட்டு, மச்சான் இந்த மாதிரி சிகரெட் குடிச்சோன்னா இந்த மாதிரி டப்பா வாங்கி போடாதுன்னு சொல்லி. அது இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூடலூரில் புத்தூர் வயல் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த ஒரு இடம் இருக்குது. ஸோ கூடலூர்லேயே இந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு அழகான ஒரு இடம். சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம வியூ இருக்கும். ஸோ இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வியூக்கு எடுக்கிற மாதிரி இவ்வளோ குப்பை இங்கே இருக்குது. ஸோ இந்த குப்பை எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ போகலாமா? வாங்க போகலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மலையை சுற்றி ஒரு 100 மரத்தை நட்டு வைக்கலான்னு இருக்கோம். இந்த இடத்தையே நம்ம ஒரு பசுமையான ஒரு இடத்த, ஆல்ரெடி பசுமையாக தான் இருக்குது. ஸோ மரத்தை நட்டு நம்ம இன்னும் இந்த இடத்த அழகுபடுத்தலான்னு இருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட ஒரு ஃபேமஸான ஒரு இடம். டெய்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஒரு இடத்துக்கு வராங்க. ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு குப்பையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாட்டில்ஸ் இருக்குது. ஸோ வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரக்குலாம் அடிச்சுட்டு பாட்டில் அப்படியே இங்கே போட்டு போயிடுறாங்க. நீங்கள் யாராச்சும் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து புத்தூர் வயல்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். நீ பாருங்கள், ஜூஸு, ஸ்ட்ரா, மிட்டாய் கவரு, பிளாஸ்டிக்கு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. நீ வரவங்க இந்த இடத்த என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நல்லா தெரியுது. பட் அதுக்காக இந்த இடத்த இந்த மாதிரி குப்பை பண்ணாதீங்க. ஏன்னா நாளைக்கு நீங்கள் போனதுக்கப்புறம் நிறைய பேர் இங்கே வருவாங்க. வர குப்பையை கொஞ்சம் குப்பை தான் இருக்கும் உங்கள்கிட்ட. அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சின்ன இடத்துலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ குப்பை இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு ஒரு பை ஃபுல்லாச்சு. ஸோ இன்னும் எத்தனை பேக் எங்களால் இப்போ குப்பையை எடுக்க முடியும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஹாய் ப்ரோ. ஏன் இந்த மாதிரி சடனாக தோணுச்சு குப்பையை பொறுக்கலான்னு? ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு அன்றைக்கி வரும்போது ரொம்ப குப்பையாக இருந்துச்சு. ஸோ நாளைக்கு நம்ம வரும்போது குப்பையோட நம்மளோட ஜென்ரேஷனும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குப்பையெல்லாம் இங்கே போடும்போது இந்த குப்பை வந்து இங்கே மக்கி போகாது. பிளாஸ்டிக்கில் இந்த மண்ணுக்குள்ளேயே இருந்து இன்னும் எத்தனையோ வருஷமாக மண்ணுக்குள்ளேயே இருக்கும். பட் இப்போ நம்ம க்ளீன் பண்ணால் தான் நாளைக்கு நம்ம ஜென்ரேஷனும் இங்கே நல்லா வாழ முடியும். அதுக்காக வேண்டி தான் அஞ்சால் பல்பொடி, பாஸ் மிட்டாய், 1 ரூபா ஜூஸ், ஃப்ரெஷஸ் மீட், அது தெரியல, நமக்கு தெரியலப்பா, பிராண்டட் சரக்குன்னு நினைக்கிறேன். அமூல்யா பால் பொடி. ஏன்னா பால் பொடி இல்லாமடா மலைக்கு வந்து குடிப்பீங்க. செடி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அழகாக இருக்கிற இடத்துல அற்புதமான ஒரு செடி. பட் நம்ம குப்பை போடுறதுனால அந்த செடினாலலாம் வளர முடியாமல் போகுது. இப்போ 3 பேக் குப்பை இந்த ஒரு இடத்துல மட்டும் சேர்ந்துருக்கு. இன்னும் இந்த மலை பார்த்தீங்கன்னா 6-7 ஏக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி மரம் செடி இருந்தால் கொண்டு வந்து வைங்க. ஸோ இந்த மரத்துக்கு நான் ஒரு பேர் வைக்கலான்னு இருக்கேன். இந்த மரத்தோட பேர் ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த என்னோடய ஃப்ரெண்டு அர்ஷித், அவனோட பேர் தான் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் மரத்துக்கு நான் பேர் வைக்கலான்னு இருக்கேன். இந்த மரத்தோட பேர் அர்ஷித். ஸோ இந்த மாதிரி என்னோடய எக்ஸ் லவரு, ஃப்யூச்சர் லவர்னு நிறைய பேர் வச்சுட்டு இந்த மரத்தை வைக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க ஞாபகார்த்தமாக இங்கே ஒரு மரத்தை வச்சுருங்க. உங்களுக்கும் யூஸாக இருக்கும், நாளைக்கு இந்த உலகத்துக்கும் யூஸாக இருக்கும். இது நினச்சாலே ரொம்ப ஃபன்னாக இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து இந்த மரம்லாம் பெருசாக வளர்ந்துட்டு இங்கே ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இடமா இருக்கும். இங்கே போட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மலைக்கு வரவங்க தண்ணி கொண்டு வந்தீங்கன்னா என்னோடய நண்பனுக்கும் என்னுடைய காதலிக்கும் கொஞ்சமாக தண்ணி கொடுத்துருப்போங்க. ஒரு 10 வருஷத்தில் இந்த மரம் பெருசாக வளர்ந்துடும். வளர்ந்ததுக்கப்புறம் அந்த சீசன் வரவும் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையை சுற்றி 100 மரம் பக்கம் நாங்கள் நட்டு வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 50 மரம் நட்டு வச்சுட்டோம். வீடியோவில் இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போது நம்ம சப்ஸ்கிரைபரில் இருந்து ரேண்டமாக ஒருத்தருக்கு வந்து நம்ம கேஷ் கிவ் அவே பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வந்து எந்த குப்பையை வந்து பொறுக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அந்த குப்பை தான் இது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும். இது கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தான் இருக்கும். அவங்கள இந்த மாதிரிலாம் பண்ண வேணான்னு சொல்லுங்கள். இது வந்து ஒரு அற்புதமான இடம். அவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ண வேணான்னு சொல்லிடுங்க.
காய்ஸ் ஏறக்குறைய இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முக்கால்வாசி குப்பையை இந்த மலையிலேருந்து எடுத்தாச்சு. ஸோ இன்னும் நிறைய குப்பை இருக்குது. பட் எங்களால் இப்போதைக்கு இவ்வளோ குப்பை தான் இந்த மலையிலேருந்து எடுக்க முடிஞ்சுச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மலைக்கு வரவங்க வந்துட்டு குப்பையை எடுக்காட்டி பரவாயில்ல, நீங்கள் வந்து இந்த குப்பையை போட்டு போகாதீங்க. ஏன்னா அது வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வரைக்கும் அந்த குப்பை அப்படியே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இடம் வந்துட்டு கூடலூரில் இருக்குது அப்படிங்கிறது கூடலூரில் இருக்க நிறைய பேருக்கே தெரியாது. ஸோ இந்த இடத்த வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம இந்த குப்பையெல்லாம் கீழே போயிட்டு டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்குள்ளே இருங்க. பை பை.